விடியா ஆட்சியில் முறையான ஏற்பாடுகளை செய்யாமல் விளம்பரம் தேடும் நோக்கில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை திறந்து வஞ்சிப்பதாக பயணிகளும் வியாபாரிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தந்தை பெயரை வைப்பதை மட்டுமே குறிக்கோளாக எண்ணிய விடியா திமுக முதல்வர் அவசர கதியில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மூடியதால் கடும் அவதியடைந்துள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். முன்னறிவிப்பின்றி நிர்வாக திறனில்லாதல் செயல்படுவதால் வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். என்னைக்கு பஸ் ஸ்டாண்டு மாற்றினாங்களோ அதுலேருந்து எங்களுடைய குழப்பம் போச்சு, எங்களுடைய வேலையும் போச்சு. பேர் அங்கேருந்து டீப்பட்டத்துக்கு இங்கே போட்டிருக்கிறோம். ஏன்னா வியாபாரம் இருக்கிறது பெங்களூரும் திருப்பதியும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. கோயம்பேட்டிலேருந்து தான் மக்கள் பிரிஞ்சு போகிறதே ஒரு நல்ல ஒரு சென்ட்ரு. இங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊருக்கு போவாங்க, அவங்களுக்கு தான் மெயின் சென்ட்ரு. ஆனால் இதுவே எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு, 2002லேயே 400 கோடி 500 கோடி போட்டு கட்டினாங்க. இதை இன்றைக்கி என்ன இதோடைய இது அதுவும் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வாதாரமே சுத்தமாக எங்களோட வாழ்வாதாரமே கிடையாது. பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுனா அப்போத்துலேருந்து இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டுனா இருக்க ஒரு இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டை மாற்றினா இப்போ பொதுமக்கள் இப்போ லாங்காக வேறு இடத்துக்கு எப்படின்னா போவாங்க. ட்ரெயினாக இருந்தால் கூட ட்ரெயினில் ஏறி போயிடலாம். அப்படி இருக்கும் போது இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றினா இப்போ பொதுமக்கள்லாம் தெரியாதவங்களாம் எங்கன்னா போவாங்க.